கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் பாராட்டின தெய்வக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை எப்படி நாம் பெற முடியும் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். அநேகர் ஆசீர்வாதங்களுக்காக செபிக்கிறீர்கள். ஆனால் ஏன் அந்த ஆசீர்வாதத்தை உங்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை என்பது ஒரு கேள்விக்குறியாய்தான் இருக்கிறது. ஆனால் நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், ஆலயத்திற்கு கடந்து போகிறேன், தசமபாக காணிக்கைகளை நான் கொடுக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை என்னால் சுதந்திரிக்க முடியவில்லை. ஆனால் நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் அந்த ஆசீர்வாதம் ஏன் உன்னால் சுதந்திரிக்க முடியவில்லை என்பதை தொடர்ந்து இந்த 7 நாட்கள் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இதான் நம்ம கொடுக்கிற கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம். இந்த நாளிலே உன்னை நிச்சயமாகவே கர்த்தருக்கு சொல்கிறான். ஆண்டவர் சும்மா சொல்லல, மனுஷன்தான் சும்மா சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் சும்மா சொல்ற தேவன் அல்ல. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை ஏன் நம்மால் சுதந்திரிக்க முடியவில்லை? இன்னைக்கு முதல் குறிப்பாக நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் 28:20 நாம் வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யமானாய் ஆவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மைக்கு ஆப்போசிட் என்ன? பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவன் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. உண்மையாய் நீ ஆண்டவரை தொழுது கொள்வாயானால் அந்த உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பான். ஆனால் ஐஸ்வர்யமானாக வேண்டும் என்று தீவிரிக்கிறவன், இன்னும் சொத்து சேர்க்கணும், இன்னும் எனக்கு பணம் வேணும் என்று ஆண்டவரை விட்டு விலகி, ஆண்டவர் நம்மை ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன் தான். 4ஆம் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் தேவனால் மட்டும் தான் வரும் என்று சொல்லி. இன்னைக்கு உன்னை ஐஸ்வர்யமானாய் மாற்ற வேண்டுமானால் அது தேவனால் மட்டும்தான். ஆனால் நீங்களே ஐஸ்வர்யான ஆவதற்கு தேவனை விட்டு தீவிரிக்கிறவனுக்கோ ஆக்கினைக்கு தப்பான் என்று வேதம் சொல்கிறது. உண்மை உள்ள மனுஷன் யார்? ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறவன், நல்ல ஜெபிக்கிறவன், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவன், கர்த்தர் ஆவியின் கனிகளினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவன், ஆண்டவரை பிரதிபலிக்கிறவன். இன்னும் சொல்ல போனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா, நீ ஒரு நிருபமாய் காணப்படும் போது நீ ஒரு உண்மை உள்ள மனுஷனாய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த ஓய்வு நாளை குலைச்சலாக்காதபடி, அந்த ராபோஜன பந்தியை பாவத்தோடு சாபத்தோடு அனுசரிக்காதபடிக்கு, சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆண்டவரை நேசித்த ஆலயத்திற்கு வருவது, இது எல்லாம் நமக்குள்ள இருக்கிற உண்மையை பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7-8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மோசேயை குறித்து கர்த்தர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். எவ்வளவு அழகான ஒரு சாட்சி! இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உன் வாழ்க்கையில தேவன் சொல்லும்படி நீ நடக்கிறாயா? என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில், என் ஜெப வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவனுடனே நீ உண்மை உள்ளவனாய் இருந்தால் கர்த்தர் எப்படி பேசுவாரார் தெரியுமா? மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாய் பிரத்யட்சமாய் நான் அவனோடு கூட பேசுகிறவனாய் இருக்கிறேன். இரண்டாவது, அந்த உண்மையுள்ள மனுஷனுக்கு சாட்சி என்ன தெரியுமா? அவனிடத்தில் என் சாயலை காண்கிறேன். ஐயோ, இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? உன்னை பார்க்கும்போது சினிமாக்கார சாயலா இருக்கிறதா? இன்னைக்கு நிறைய ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறோம். பிள்ளைங்க சர்ச்சுக்கு வரும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனால் ஸ்டேட்டஸ்ல பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் லிப்ஸ்டிக்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முடியை விரிச்சு விட்டுக்கிட்டு அந்த அலங்கோலமா இருப்பாங்க. இன்னைக்கு அது கர்த்தருடைய சாயலாகவே இருக்காது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உண்மையுள்ள மனுஷனோடு நான் மறைப்பொருளாய் அல்ல, பிரத்யட்சமாய் நான் பேசுகிறவனாய் இருக்கிறேன். அவன் இடத்திலே அவள் இடத்திலே என் சாயலை காண்கிறேன். உன்னை காணும் போதே கிறிஸ்துவின் சாயலை நீ காணணும். அந்த கிறிஸ்துவின் சாயல் எப்பொழுது உனக்குள்ளே வரும்? நீ
உண்மையுள்ள மனுஷனாய் காணப்படும் போதுதான் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறேன். இப்படி இருக்க என் தாசனாக மோசேக்கு விரோதமாய் பேசி உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படி என்ன அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சாயலை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகும் இதே எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது 24ஆம் வசனத்திலிருந்து, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அவன் சுகபோகமாய் ஐஸ்வர்யமாய் எகிப்திலே பார்வோனுடைய அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த பார்வோனின் குமாரத்தின் மகன் என்னப்படும் சாயலை வெறுத்து அந்நித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நித்திய நிந்தையையும் அதிக பாக்கியமான என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல் உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஹல்லேலூயா. அந்நித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை காட்டிலும் என் தேவ ஜனங்களோடு நிந்தையும் அவமானத்தையும் அனுபவிப்பதே எனக்கு சால சிறந்தது என்று எகிப்தின் பொக்கிஷம், எகிப்தின் கலாச்சாரம், எகிப்தின் ஐஸ்வர்யம், எகிப்தின் கர்த்தருக்கு ஸ்தோத்திர சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வெறுத்து அவன் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதற்காக ஓடி வந்தது நிமித்தம்தான் தேவன் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசேயோ எங்கும் உண்மையுள்ளவன், அவனிடத்திலே என் சாயலை காண்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உன்னை பார்த்து அப்படி சொல்லப்பட முடியுமா? அவன் பெரியவனான போதுதான் இந்த காரியத்தை செய்தான். தன் வாலிப பருவத்திலே தான் இதை அவன் செய்தான். ஆனால் இன்றைக்கு வாலிப பருவத்திலே அநேக பிள்ளைகள் எதுக்கு அடிமையா இருக்கிறாங்க? எந்த அந்நித்தியமான பாவ சந்தோஷத்திற்கு அடிமையா இருக்காங்க? செல்போனுக்கு அடிமையா இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு பிள்ளை கிரிக்கெட் மேட்சை பார்த்து விடிய இன்றைக்கு பிசாசின் சாயலாய் காண்கிறதை பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிசாசின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உக்கிரமான கிரியைகள், அது ஒரு விக்கிரகமாய். ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்க்கறது தப்பு கிடையாது, ஒரு அளவுக்கு பார்க்கலாம். ஆனா ஒரு வாலிப பருவத்திலே தேவனை இடத்திலே ஜெபிக்காமல், தேவனிடத்திலே வசனத்தை வாசிக்காமல், தேவனுடைய சமூகத்திலே வந்து உட்கார்ந்து வாயை திறந்து பாடாமல் எப்பொழுதும் செல்போனுக்கு அடிமைத்தனமாய் இருப்போமானால் அந்த அந்நித்தியமான பாவ சந்தோஷம் தான் உன் வாழ்க்கை என்று சொல்லி தூக்கம், சாப்பாடு எல்லாவற்றையும் மறந்து தேவனை மறந்து வாழ்வாயானால் எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்? இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ரொம்ப ஜெபம் பண்றீங்க தாய்மார்கள், ஆனா பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. எதற்காக? அந்நித்தியமான ஒரு பாவ சந்தோஷம் அவளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த கண்ணின் நிச்சை, இந்த மாம்சத்தின் நிச்சை, இந்த ஜீவனின் பெருமைகள் போன்ற அந்நித்தியமான பாவ சந்தோஷம் எங்கள் பிள்ளைகளையோ என் கணவன்மார்களையோ என் குடும்பத்தையோ ஆளுகை செய்யாதபடிக்கு ராஜா, எங்கள் குடும்பத்தை காணும் போது ஆண்டவரே அப்பா, நாங்களும் மோசே போல் உண்மை உள்ளவர்களை சாட்சி பெற ஆண்டவரே உம்முடைய சாயலை எங்களிடத்திலே காணத்தக்கதாக நாங்கள் இருக்கும்போது எங்களை ஆசீர்வதிக்கிறீர் நீரப்பா. இன்னும் ஒரு புதிய ஏற்பாட்டிலே ஒரு காரியத்தை சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது 14 21 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஒரு மனிதன் பிரயாணமாய் போகும்போது 3 பேரை கூப்பிட்டு ஒரு இடத்துல 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்தை கொடுக்கிறார். அவர் திரும்பி வரும்போது 5 தாலந்து உரியவன் 5 தாலந்தாய் அதை மாற்றி வைக்கிறான். 2 தாலந்துக்குரியவன் 2 தாலந்தாய் மாற்றி வைக்கிறான். 1 தாலந்து உடையவன் அதை புதைத்து வைக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் 5 தாலந்து உடையவன் 5ஆயும் 2 தாலந்து 2ஆயும் மாற்றும் போது அவளை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார் தெரியுமா? அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 25-21 வாசிக்கும் போது தேவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது, எவ்வளவு அழகா சொன்னார் பார்த்தீங்களா? 5 மாறின போது 2 மாறின போது தேவனுடைய எஜமான் அவனை பார்த்து நல்லது என்று சொல்லி உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. எப்படி சொல்றாரு? நல்லது, நீ 5 கொடுத்த 5 மாத்திட்ட, 2 கொடுத்த 2 மாத்திட்ட, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேக காரியத்திலே உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் கர்த்தர் எஜமானுடைய சந்தோஷத்திலே நீ பிரவேசிப்பாய். இங்க என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது? மோசைக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சு தெரியுமா?
கானானை பார்க்கும்படி கர்த்தர் அந்த 24 லட்சங்களை வனாந்திரத்திலே 40 வருஷம் நடத்தும்படி, அது மாத்திரமல்ல தேவனே இந்த உலகத்திலேயே ஆண்டவர் கையினால் அடக்கப்பட்ட ஒரே ஒரு மனிதன் மோசேயை மாத்திரம்தான். கர்த்தருக்கு மறுரூப மலையிலும் கர்த்தர் மோசேயை காண்பிக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம்! இதற்கு காரணம் உண்மை. ஆமென், ஜீசஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கொலை செய்யப்பட்ட போது கூட அவன் கொலை செய்யப்படாதபடிக்கு ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாய் மாற கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த இடத்துல 5 5, 2 2, அவனுக்குள்ள என்ன ஆசீர்வாதம்! அவன் உத்தமனும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனாய் இருந்தபடினால் கர்த்தர் சொன்னார், நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தபடினால் அநேக காரியங்களில் உன்னை ஆசீர்வதிப்பேன். 2வது, என் சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசிப்பாய். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பெறுவதற்கு பெரிய படிப்பு தேவையில்லை, பெரிய ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை, பெரிய ஸ்கூல் தேவையில்லை. நீ கர்த்தருக்கு உண்மையா இருப்பாயானால் கர்த்தர் உன்னை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படி கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தம்பி என்னிடத்துல ஒரு சாட்சி சொன்னார்கள். என்னிடத்துல அந்த இன்டர்வியூக்கு போவதற்கு முன்பாக ஜெபித்து கடந்து போனார்கள். ஆண்டி, நான் இப்படி ஒரு பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாக என்னை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நான் இன்டர்வியூக்கு கடந்து போகிறேன். நிச்சயம் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம், ஆண்டவருக்குள் இருக்கிற ஒரு குடும்பம், ஆண்டவருடைய வசனத்தை நல்ல தியானிக்கிற ஒரு வாலிபன் ஜெபித்து விட்டு கடந்து போனான். அவன் அதற்காக பயங்கரமா ஆன்லைன்ல கோர்ஸ் எல்லாம் படிச்சு வச்சிருந்தான் அந்த இன்டர்வியூக்காக. பெரிய ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன். அப்பொழுது அவன் பயந்து கொண்டே போனான். நல்ல ஜெபித்து அனுப்பினேன். ஆனால் அவன் வந்து சொன்ன ஒரு சாட்சி என் உள்ளத்தையே உடைத்தது. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டி, நான் அந்த கம்பெனிக்கு போகும்போது நிறைய பேர் எனக்கு முன்பாக போய் கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் தான் கடைசியா போனேன். நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணாங்க. கரெக்டா 10 o'clock ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த பேர்ல, அந்த போர்டில் என் பேர் தான் வந்துச்சு. உடனே என் பேர் வந்த உடனே நான் எனக்கு முன்னாடி இத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, ஆனால் என் பேர் மட்டும் ஃபர்ஸ்ட் ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாய் போனேன். போன உடனே ஒரு இன்டர்வியூ கூட பண்ணல, யூ ஆர் செலக்டட் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 60,000 rupees salary என்று சொல்லி அவங்க எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் கொடுத்துட்டு மண்டேலேருந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அடுத்தது போர்டில் அந்த லைட்டிங்ஸில் வந்துச்சு, இன்டர்வியூஸ் க்ளோஸ்ட், யூ கேன் கோன்னு. ஐயோ, இத்தனை பேர் எனக்கு முன்பாக ஒரு 20 பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள இன்டர்வியூ பண்ணல, என்ன மட்டும் இன்டர்வியூ பண்ணாங்க. இன்டர்வியூ கூட பண்ணல. நான் போன உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்துட்டு எனக்கு சேலரியும் கொடுத்துட்டு ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ நான் அந்த ஐயாட்ட கேட்டேன், கேன் ஐ ஆஸ்க் யூ அ கொஸ்டின்? உங்களுக்கு ஒன்று கேட்கட்டுமா ஐயா அப்படின்னு கேட்டேன். கேளுப்பா அப்படின்னு சொன்னாரு. ஐயா, நான் எவ்வளோ ப்ரிப்பரேஷனோட வந்தேன், ஒரு கேள்வி கூட என்னை கேட்கல, ஆனால் மற்றவங்களையும் இன்டர்வியூ பண்ணல, என்னை காட்டிலும் நிறைய பேர் டேலண்டடாக இருப்பாங்க, ஆனால் என்னை மட்டும் ஏன் உடனே செலக்ட் பண்ணி சேலரி கோட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லும் போது அவர் உடனே வீடியோ கேமராவை திருப்பி என்னிடத்துல காட்டினாரு. வீடியோ கேமராவில் திருப்பி அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த டிவியில் காணப்பட்டது. அந்த ஆஃபீஸ்குள்ளே நுழையும் போது அங்கே வெளியில் டேப் திறந்து விட்டுருந்தது, தண்ணி போய்கொண்டே இருந்தது. எல்லாரும் பார்த்துட்டு அந்த டேப்பை காலில் தள்ளிட்டு வந்தாங்க. ஆனால் நான் அந்த டேப்பை மூடிட்டு அந்த தண்ணி கூட எடுத்து அந்த லானில் போட்டுட்டு வந்தேன், தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது என்று சொல்லி. 2வது நான் வரும்போது ஒரு காசு இருந்துச்சு, கீழே ஒரு 50 ரூபா நோட்டு. எல்லாரும் எடுத்து அதில் பாக்கெட்டில் போட்டுட்டு போயிருக்காங்க முன்னாடி. ஆனால் திரும்பி இருந்த ஒரு 50 ரூபா நோட்டை நான் எடுத்து அந்த செக்யூரிட்டிகிட்ட கொடுத்து, யாராவது வந்து கேட்டால் அதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் மாடி ஏறி மேலே வரும்போது எல்லா லைட் ஃபேன் ஓடிட்டு இருந்தது. ஒவ்வொரு இடத்துல ஒருத்தர் உட்காந்துருந்தாங்க. எல்லா லைட் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டு எல்லா சேர்ஸையும் தூக்கி ஒரு ஓரமாக அடுக்கினேன். இதெல்லாம் அந்த கேமராவில் அந்த ஐயா பார்த்துருக்காங்க. அவங்க சொன்னாங்க, இது ஒரு ஃபைனான்ஷியல் கம்பெனி, பணத்தை உதாரணமாக செலவு பண்ணால் இந்த கம்பெனி நடக்காது. இன்டெலெக்சுவல் இன்டர்வியூ வைக்கிறதை காட்டிலும் நீ இந்த கம்பெனிக்கு உண்மையா இருக்கிறாயா என்பதை பார்க்கறது தான் இன்டர்வியூ. இன்னைக்கு எல்லாரும் அந்த 50 ரூபா நோட்டை பாக்கெட்டில் போட்டாங்க, தண்ணி நிறுத்தலை, லைட் ஃபேன் எப்படியோ போட்டு இருந்தாங்க. ஆனால் நான் எதையெல்லாம் நினச்சனோ அதை நீ செஞ்ச. நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த. அந்த 50 ரூபா கூட நீ எடுக்காமல் செக்யூரிட்டிகிட்ட கொடுத்த, தண்ணி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு போட்ட, அந்த கரண்ட்டை கூட ஆஃப் பண்ண, அந்த சேஸை கூட ரெகுலராக போட்ட. எனக்கு நல்லா தெரியும் என் கம்பெனியில் 1 ரூபா நஷ்டமாகாதபடி நீ நடத்த ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் அக்கௌண்டண்ட்டாக இருப்பேன்னு சொல்லி நான் தீர்மானித்து உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன்னு சொன்னார். பாருங்கள், சில வேளையில் தேவன் நம்மளுடைய உண்மையை எப்படியெல்லாம் சோதிக்கிறார் பாருங்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த பையன் அந்த உண்மையாக இருந்தது நிமித்தம், சின்ன காரியம்தான்,
சின்ன ஒரு 50 ரூபாய் தான், சின்ன ஒரு தண்ணி தான், சின்ன ஒரு லைட் ஆஃப் பண்ணது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கூட எங்கேயா போகிற லைட் போட்டால் யாரோ கரண்ட் தானே வரும், இதை கூட கர்த்தர் பார்க்குறார். நம்ம ஆஃப் பண்ணோம், அந்த தண்ணியை நிறுத்தணும் அப்படின்னா அதை கூட பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறார். ஐஸ்வர்யமான ஆவதற்கு தீவிரிக்கிறவனோ கர்த்தருக்கு ஆக்கினைக்கு தப்பான். நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேக காரியங்களுக்கு கர்த்தர் உன்னை அதிகாரியாய் வைப்பார். கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவன் தான் என் சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்பான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை? எந்தெந்த இடத்துல உண்மை இல்லை? ஜபத்துல இல்லையா? வேதத்துல வாசிக்கிறது இல்லையா? பரிசுத்த ஓய்வினாலே ஆச்சரிக்கிறதுல இல்லையா? ராபோஜன பந்தியில இல்லையா? சபை கூடி வருதல இல்லையா? தசம்பாக காணிக்கையில இல்லையா? ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிறதுல இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை அந்த சபை காரியங்கள், குடும்ப காரியங்களிலே எதிலே உண்மை? வேலையிலே உண்மையா இருக்கிறாயா? நீ பார். இன்றைக்கு அந்த உண்மை என்ற அந்த குணம் உனக்குள்ளே வரும்போது கர்த்தரை சாயலை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அது நல்லது என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க, உண்மைக்கு ஆப்போசிட் பொய்யான மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழாதபடி எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே அப்பா ஆண்டவரே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன். ஆண்டவரே, பிள்ளையாம் அன்றைக்கு சபிக்க கடந்து போன போது கூட ஒரு இடத்துல கூட சாபத்தை வரவிக்கவில்லை. எல்லா இடத்திலும் ஆசீர்வாதம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறீர். ஆனால் ஏன் அந்த ஆசீர்வாதம் இல்லை? எனக்கு முதல் காரியத்தை பார்க்கணும். எங்கள் வாழ்க்கையில உண்மை இல்லை அப்பா. மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண சுதந்திரிப்பான். கொஞ்சத்துல உண்மையாயிருக்கும் போது அநேக காரியத்திலே எங்களை அதிகாரியாய் வைப்பீரப்பா. ஆண்டவரே, உண்மையுள்ள மனுஷன் உம்முடைய பரலோகம் என்ற சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்பான்னு சொன்னீரே. ஆண்டவரே, மோசே, என்னுடைய தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொன்னீரேப்பா. என் சாயலை அவனிடத்தில் காண்கிறேன் என்று சொன்னீரேப்பா. ஆண்டவரே, மோசேக்கு இவ்வளோ பெரிய ஒரு சிலாக்கியத்தை கொடுத்தீர், ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த காலவெளியிலும் 5 தாலந்துக்குரியவன் 2 தாலந்துக்குரியவனை எப்படி ஆசீர்வதித்தீர்? அந்த 1 தாலந்துக்குரியவனை எடுத்து கொடுத்தீரேப்பா. ஆண்டவரே, அந்த 1 தாலந்துக்குரியவன் ஆண்டவரே, நீ விதைக்காத இடத்துல நீ விளைச்சலை பார்க்கிறவன் என்று சொல்லி புதைத்து வைத்தேன் என்று சொல்லும்போது ஏதோ நரக அக்கினிக்குள்ளே உன்னை தள்ளுவேன் என்று சொன்னீரேப்பா. இந்த காலை வேளையிலும் நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எல்லா சூழ்நிலையிலும் என் தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.